ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 28 ஜூலை டு 1 ஆகஸ்ட்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி வீரா கிட்ட இருந்து டிவைஸ் வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே வீரா நிறையா பர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் ஜட்ஜு ஒரு வாரத்துக்கு வீரா ஆனந்தியோட வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதை தான் இன்றைக்கான எபிசோடில் ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க. ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா வீரா பயங்கரமான ஒரு நடிப்பு வழக்கம் போல் நடிக்கிறாங்க. அப்படியே வேட்டி சேடெல்லாம் போட்டு நெத்தியில் பெரிய ஒரு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப பவ்யமாக வீட்டுக்குள்ளார வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாத்திட்டையும் அப்படியே குனிஞ்சி வணக்கம் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் இது உங்கள் வீடு ஊன்னு சொல்லிட்டு அப்படியே உச்சக்கட்டத்தில் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவும் ஆனந்தியும் செம்ம கடுப்பில் இருக்காங்க. இப்போ வீரா உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, நான் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன், அதனால் ஆனந்தியோட கழுத்து சும்மா இருக்குது, அதனால் இந்த தாலியை மட்டும் போட்டுக்கிட்டுன்னு சொல்லி பாக்கெட்டில் ஏற்கனவே கழட்டிட்டு போனாங்களா அந்த தாலியை எடுத்து போட போகிறாங்க. நம்ம ஆனந்தி விடுவாங்களா, உடனே கையை பிடிச்சி அப்படி ஒரு முறைக்கிறாங்க. வீரா அப்படியே அந்த தாலியை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீராவின் முயற்சி ஈடுபடுமா அப்படிங்கிற மாதிரியோட ப்ரொமோ முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.